அனைவருக்கும் வணக்கம். இப்போலாமே கிடா குட்டி, வளர்ப்பு குட்டி, நல்ல வளர்ப்பு. அண்ணன் ஒருத்தர் கால் பண்ணி வர சொல்லியிருந்தாப்புல. அண்ணே வாங்கினே உனக்குலாம் ஒரு 8 கிடா குட்டி கிடக்கு, பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் போயிருந்தோம். நல்ல வளர்ப்பாக இருந்தது. நான் ஃப்ரெண்டு தான் போயிருந்தோம். குட்டி எல்லாமே நல்ல வளர்ப்பாக இருந்தது. நல்லா வெளியே மேய்ச்சலுக்கு போவாதான், கை வளர்ப்பாக வீட்டிலேயே போட்டு வளர்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல கிடாயாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கிடாயை மட்டும் விலைய சொல்கிறேன், அப்போ அதை மட்டும் சொல்லுங்கள், கட்டினா அப்புறம் மொத்தம் பேசிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. சரி சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டோம். அந்த 2 கிடா மட்டும் பார்த்திங்கன்னா, அந்த வெள்ளை கிடாயும் ஃபஸ்ட்டு 4 குட்டி காமிச்சாப்புல, இது 4ஐயும் இப்போ கொடுக்குற மாதிரி இருக்குண்ணே பாருங்கண்ணே அப்படின்னு. அந்த வெள்ளை கிடாயி, அந்த வெள்ளை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அது கூட அங்கே பல்லு ஒரு 4 பல்லு 4 பல்லாக இருக்கும் பார்த்தோம். 2 பல்லு தான், ஒரு பல்லு போடலை அப்படின்னு சொன்னாப்புல. நாங்கள் பல்லு போட்டிருக்க முடியாது அப்படின்னு சொன்னால், சரி பிடிச்சி பாருங்கன்னு பல்லு போட்டிருக்காது அப்படின்னு சொன்னாப்புல. அவரை பிடிக்கி பார்க்க சொன்னேன். பல்லு 2 பல்லு தான். அது பார்த்தா கால் தூக்கிட்டு இருந்துச்சு, ஒரு மாதிரி கால் தாங்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குழம்பு பார்த்தா அது கட்டிலே இந்த இது சின்ன ஒரு ரூம் மாதிரி தான். ஆனால் சும்மா 10க்கு 10 சைஸில் ஒரு ரூம் மாதிரி திணிகாண்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளேயே அரைச்சி உள்ளே தான் போட்டிருப்பாராம். வெளியே மேய்ச்சலுக்கே போகாது, உள்ளே தான் இருக்கும். தண்ணி, அரிசி, இதுதான் வைப்பேன், வேறு எதுவுமே ஒரு வேப்பங்குளம் கூட கட்ட மாட்டேன் குட்டிக்கு, வேறு பச்சை தீவனம் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. பார்க்க குட்டி நல்லா தெளிவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா கொடியாட்டு குட்டி, எல்லாமே நல்லா கொடியாட்ட கிடா குட்டி தான், எல்லாமே கிடா தான். தீவாளி நேரத்தில் கிடச்சிருந்துச்சின்னா நம்ம கடைக்கே அறுத்துருக்கலாம். அவர் இப்போ ஏதோ பணம் அவசரம் அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாப்புல. குட்டி நல்லா இருந்தது, குறைலாம் சொல்ல முடியாது. குட்டி பார்க்க நல்லா இருந்தது. இந்த வெள்ளைக்கிடா ஒன்று, இங்கிட்டு ஒரு இன்னொரு கிடா ஒன்று இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு 4 கிடா மட்டும் சொன்னாப்புல. கிடா பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாகவும் நல்லா இருந்தது, பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் விலை தீரலை. அவர் சொன்னது பார்த்திங்கன்னா, ஒரு கிடா ஒன்று 21,000 சொன்னாப்புல. நாங்கள் 14 கேட்டு 15 கேட்டு 16 கேட்டோம். 16,500 முடிய கேட்டுட்டு அதோட கொஞ்சம் யோசிச்சுட்டு அதோட சரி அதுக்கு மேலே, ஏன்னா இப்போ விலைவாசி அவ்வளோ வேகமாக இருக்காது. ஏன்னா கறிக்கடைக்கு இப்போ இந்த மாதிரி கிடாயெல்லாம் அறுக்க முடியாது, அறுத்தா நம்ம சமாளிக்க கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு ஏற்றுவோம் அப்படின்னு தான் கேட்டோம். 16,500 முடிய கேட்டுட்டு அதோட சரி கட்டாது அதுக்கு மேலே அப்படி சொல்லி விட்டோம். கிடா பார்க்க பெருமுடி, ஆனால் பிடிச்சி நானுமே இன்னும் சரிக்காதுன்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் ஏன்னா நல்லா இந்த கிடா இருந்ததில் நல்லா வெயிட்டு நல்லா இருந்துச்சு. அவரே சொன்ன உயிர் அடைக்க 34 கிலோ இருக்குது அந்த குட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இந்த இது ஒன்று தான் கொஞ்சம் புதுசாக இருந்தது. இதுவுமே நாங்கள் 11-12 கரையும் போட்டால் அவர் இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. மறுபடியும் ஃப்ரெண்டு சொல்லி மொத்தமாக சொல்லுங்கள் நான் கேட்போம் அப்படின்னு சொன்னோம். மொத்தம் ஒரு விலையை சொல்லுங்கள் அப்படியே வச்சு விட்ருவோம் அப்படின்னு கேட்டோம். அவர் இதுக்கே இங்கே விலைக்கு வரல, அது 2 கிடாயும் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு கிடா ஒன்று 18,000 கிராயத்துக்கு கேட்டாங்க. நான் அதுவே கொடுக்கல. அந்த வர்ற அந்த கிடாயும் அந்த வெள்ளை கிடாயும் ஒரு கிடா ஒன்று 18,000 கிராயத்துக்கு கேட்டாங்க, நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நம்ம கேட்டது 14 கேட்டு 15 கேட்டோம். அங்கிட்டு கிடக்கிற அந்த பெருங்கிடாயல் இதை பேசி முடிங்க, அதை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஆனால் இதுவே நம்மளுக்கு விலை நிற்கலை. ஆனால் கிடா நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா கிடாயாக இருந்தது. கை வளர்ப்பில் கிடக்கிற கிடா தானே, ஃபுல்லாக அரிசி தான் வெண்டு கிடந்தது. அதோட அவர் சொல்லவும் அதுக்கடுத்து சரி மேலே பார்ப்போம்னு பார்த்தோம். 16,500 மேலே பார்ப்போம்னு பார்த்தோம். அவர் ஃப்ரெண்டு வேணாம்னு சொல்லிட்டாப்புல. 17 ரூபா லாஸ்ட்டாக ஒரு கிடா ஒன்று விலை வச்சுட்டு வந்துட்டோம். அவங்க நான் என்ன பார்த்திங்கன்னா 18 ரூபாய்னா கொடுப்போம் அப்படி மாதிரி சொல்லி இதுக்கு நம்ம கூட்டிகிட்டு போனோம்னு சொன்னாப்புல. 18 ரூபாய்னா தீந்துடும், பார்ப்போம் 36ன்னு சொல்லி பேசுவோம், 36 37 முடியும் அப்படின்னு சொன்னாப்புல. நாங்கள் இல்லை 34 35 தான், அதுக்கு மேலே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். கிடாய்க்கு அதுக்கு மேலே 1000 கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கிடா நல்ல கிடாயாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுவரை 2 நாளாக ஊரில் எங்கள் ஏரியா பொறுத்தவரை சரியான மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் போனோம். இன்னும் மழை விட்டப்பாடு இல்லை, மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் போனோம். கரெக்டாக பார்க்க போயில ஒரு 11:30 இருக்கும். பார்த்தா தெரியும் ஃபுல்லாக சுற்றி ஒரு தண்ணியாக தான் கிடக்கும். நல்ல மழை, அதோட மழையோடு நனைஞ்சிக்கிட்டு வந்து பார்க்க போயிருந்தோம். கிடாயை பார்க்கவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா நம்ம அந்த 2 கிடா நிற்கிறாங்க, இது 2 மட்டும் நல்லா பேசுகிறோம். இந்த அங்கே கூட போடுறதையும் இன்னொன்று கிடாக்கு, அது 2ஐயும் அதுக்கடுத்து பேசிக்கிறோம் விட்டாச்சு. 2 பார்த்திங்கன்னா கரெக்டாக 33 முடிய வச்சுட்டு பேசாமல் வந்துட்டோம். அதுக்கு மேலே பார்ப்போம் வாங்க மறுபடியும் கூப்பிட்டா பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஃப்ரெண்டும் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ட்டாப்புல. அவர் 28 ரூபாயிலேருந்து கேட்டாப்புல. 2 ஜோடி 14 ஒரு குட்டி ஒன்று 14 ரூபா கரையிலேருந்து 28 முடிய கேட்டோம். 28 கேட்டுட்டு 29 கேட்டோம். 30 தான் நான் சொன்னேன். 30க்கு ஒத்துக்கல. கூட வந்து 31 சொன்னாப்புல. அதுக்கும் அவர் ஒத்துக்கல. சரி 32 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 16 ரூபா கரையமாச்சு. அதோட அதுக்கும் ஒரு மாதிரியா இல்லை, கிடா வந்து கூட கேட்டாங்க. ஒரு கிடா 18,000 கிராம கேட்டாங்க, நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னாப்புல. அவரோட 33 வாங்கிக்கிங்க விடுங்க, நான் அவங்க வேணாம்னு சொல்கிறாங்க, நான் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாப்புல. நான் இல்லைண்ணே வேண்டாம், நான் வந்துடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே நம்ம கட்டாதுண்ணே அப்படின்னு. என்ன விற்க முடியலன்னா கடையில் வச்சு அறுக்கணும், முதல்ல பார்க்கணும் வேணாம் அப்படின்னு. என்னோடய இடை வந்து ஒரு கிடா ஒன்று 16-17 கிலோ விழுகும். 17 கிலோ தான் விழுகும். 17 கிலோன்னு சொல்லும்போது நம்ம இப்போ ஒரு கிலோ 17,000 ரூபாய்க்கு இடம் வச்சு வாங்க முடியாது. அதில் ஒரு குட்டி வந்து கொஞ்சம் இதாக தெரிஞ்சது, புதுசாகவும் இருந்தது. நம்ம அந்த 2 கிடாயை மட்டும்தான் பேசணும். இந்த இங்கிட்ட இருக்க வெள்ளை கிடா அந்த கிடாயை காட்டிலும் தெளிவு பத்தாத கிடா. அந்த இந்த வர்ற அந்த சோலை போகிற காட்டிலும் இந்த வெள்ளை கிடா வந்து கொஞ்சம் பத்தாத கிடா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசித்தோம். ஆனால் சரி என்ன விடுற மாதிரி இல்லை. கடைசியில் வந்துவிட்டோம். மறுபடியும் வந்து கேட்டாப்புல, ஏதாவது அனுசரித்து வாங்க பற்றிக்கிங்க அப்படின்னு. 35-36னா விடுவார் போல். ஆனால் நம்மளுக்கு அது அவ்வளோ இதுக்கு வாங்கினா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அவர் சொன்னாப்புல முழு எடை வந்து 34 கிலோ இருக்குது ஒரு கிடா ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அது 2 கிடாயை கணக்கு காமிச்சு அது 34 கிடா இருந்தாலும் நம்ம ஏரியாவில் அது மாதிரி எடைக்கு வாங்குறது கிடையாது. நம்ம என்றைக்குமே நம்ம எடைக்கு கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். கிடா நல்லா தெளிவான கிடாயெல்லாம் இருந்தது. அவர் அப்புறங்கிட்ட வந்து கூட மொத்தமாக ஒரு கிடா ஒன்று 15,000 ரூபா ரேட்டு போட்டு மொத்தமாக பட்டுவான், 14 ரூபா 15 ரூபா ரேட்டில் கேளுங்க, 8 கிடாயை நான் பற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் அப்படி அந்த ஒரு கிடாயே கொடுக்கல. அப்புறம் இதுக்குள்ளே கொஞ்சம் பெருங்கிடாயெல்லாம் இருக்குது, அதை எப்படி கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதோட நம்மளும் யோசித்தோம், சரி அதுக்கடுத்து அவர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. மறுபடியும் வந்தார். மொத்தம் வேணால் விடுங்க போட்டோம் அப்படின்னா. மொத்தம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் ஒரு 1.10 சொன்னோம். 1.20 வந்துச்சு. 1.10 வந்து 1.20 வாங்கிக்கிங்க விடுங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை அது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. வாங்கினேன் தீவனம் வச்சதே அதிகம், என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு. நான் அதோட சரி கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், 1.20 கட்டிடுறோம், மொத்தம் அப்படி 8 கிடாயில விட்டுருங்க அப்படின்னு சொன்னோம். அவர் இல்லை இப்போ எதுக்கு வந்து 2 கிடா தான் கொடுக்கணும் அப்படி மாதிரி சொல்லிட்டாப்புல. ஆனால் கிடா ரெண்டுமே நல்ல கிடா, 2 கிடாயும். ஆனால் எல்லாமே நல்ல கிடா தான், குறை சொல்ல முடியாது. கிடாயில் சூப்பராக வளர்த்துருக்காப்புல. நம்ம ஏரியாவில் இப்படி குட்டி வளர்த்து போட்டுருக்கிறது இவர்கிட்ட இப்போ தான் பார்த்தேன். சும்மா சின்ன சைஸு ஒட்டம். அந்த ஒட்டத்துக்குள்ளே சும்மா வைக்கல், அரிசி, கோதுமை இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் கொடுத்து வளர்க்குறாப்புல. வெளி மேய்ச்சலுக்குலாம் போகாது, ஒரு வேப்பங்குளம் கூட கட்ட மாட்டேன், வேறு எதுவுமே இருக்காது, உள்ளே தான் கிடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. கிடா ஃபுல்லாமே வந்து நல்ல வளர்ப்பு, நல்லா வளர்த்துருக்காரு. ஒரு அண்ணன்ட்ட கூட கேட்கல, சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தது. நான் இன்னும் யதார்த்தமாக கிடாயை பார்க்குறக்காண்டி எடுத்தது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்புறம் தீர்ந்துச்சு அப்படின்னா கிடாய்கள் மாறும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி சும்மா நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறது. அவருக்கு ஃப்ரெண்டு எப்படின்னா வாங்கி விட்டாருன்னா மறந்துடுவார், எந்த வாங்கினோம் எவ்வளோக்கு வாங்கினோம் ஞாபகம் இருக்காது. நம்ம அதுக்காண்டியும் இந்த வீடியோக்கள்லாம் போய் எடுத்து வச்சுக்கிறது. அவ்வளோ நல்லா இருந்தது, அதனால தான் அது மாதிரி எடுத்தோம். கிடாய் வந்து கை வளர்ப்புலேயே போட்டிருக்காப்புல, நல்ல கிடாயா. நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு கிடக்கிறது பெரிய விஷயமாக தெரிஞ்சிச்சு. இது மாதிரி நம்மளும் பண்ணைகள் வைக்கலாம். இப்போ இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் வச்சுன்னா ஒரு சின்ன கொட்டை மாதிரி போட்டு அதுக்குள்ளே இப்படி கிடாய்கள் வளர்த்து நல்லா திறமையாக வளர்த்துருக்காப்புல. எல்லாமே வந்து எட்டயபுரத்தில் வாங்கின குட்டிங்க அப்படின்னு சொன்னாப்புல. எல்லாமே கொடியாட்டு குட்டி தான். இதான் கொடியாட்டை குட்டிங்கிறது தான். நல்லா நீளமாக இருக்கும் கொடியாட்டை குட்டி கொடுத்தவங்க பார்த்தாவே தெரியும். இது ஃபுல்லாமே கொடியாட்டு குட்டிகள் தான். வாங்கையிலுமே ஒரு நல்லா விலை கூட போட்டு தான் வாங்கியிருப்பார். இந்த குட்டிகள்லேயே அந்த ஒரு குட்டி மட்டும்தான் பத்தாத குட்டி. அடுத்தது ஒரு குட்டி மட்டும் பத்தாத குட்டி. ஆனால் அவர் 20 ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டாப்புல. அவர் பேசுகிறத பார்த்தா 20 ரூபாய்க்கு குறைஞ்சி கிடா கொடுக்க மாட்டாப்புல. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பார்த்தோம், அவர் கொடுக்கல. அவட வந்தாச்சு. கிடாயுமே நல்ல நீளமான கிடாய்கள் எல்லாமே பார்த்தாவே தெரியும். நல்ல நீளம் கிடாய்கள், கட்டை கிடாய்கள்லாம் சொல்ல முடியாது, நல்ல நீள கிடாய்கள். நல்ல உயரமாக இருந்துச்சு. அந்த 4 கிடாய்னா நல்ல உயரம். அந்த 2 கிடா தான் பார்த்திங்கன்னா கச்சை அடித்தது கொஞ்சம் லேட்டாக அடித்தாரா என்னென்ன கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது ஒழிய, மற்ற கிடாய்கள்லாம் நல்ல நீளமான கிடாய்கள். நல்ல மற்ற 4 கிடாய்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த 5 கிடாயும் பார்த்திங்கன்னா நல்ல கிடாயெல்லாம் இருந்துச்சு, நல்ல அழுத்தமான கிடாயெல்லாம் இருந்துச்சு.
எல்லாம் கை வளர்ப்பு குட்டிகள்னால வந்து இந்த கோதுமை திங்கிற குட்டிகள் வந்து அதிகமாக கொழுப்பு இருக்காது. அதனால் வந்து அந்த குட்டிகள் கறிக்கடைகளுக்கு நல்லா ஆகும். கோதுமை திங்கிற குட்டி கொழுப்பு இருக்க வாய்ப்பே கிடையாது அதிகமாக. நம்ம ஃப்ரெண்டுமே அந்த மாதிரி குட்டி வளர்த்தாப்புல, நம்ம தீபாவளிக்குலாம் அந்த மாதிரி குட்டிகள் வாங்கினோம். அரிசி திண்டா கொழுப்பு அதிகமாக இருக்கும், கோதுமை திண்டா கொழுப்பு இருக்காது அந்த குட்டியெல்லாம். அவரை கேட்டு